2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் என்று விளைநிலங்களை பறித்துக் கொண்டு வாழ்விடத்தில் இருந்து வெளியேற்றி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி பலாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலத்தை பறிச்சுட்டு வாழ்விடத்திலிருந்து நம்ம மக்களை வெளியேற்றிட்டான். வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை தரோம்னா ஒருத்தனுக்கு வேலை கொடுக்கல, அங்கேயும் போய் நாங்க தான் போறோம். 299 பேரை வேலைக்கு எடுத்தது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சார நிறுவனம். ஒருத்தம் கூட அதுல தமிழன் இல்ல. உன்னால நம்ப முடியாத நிலம் இருந்து வளம் இருந்தது வேலை அவனுக்கு எப்படி கேட்க நாதி இல்லை. ஏன் இந்தியன் திராவிடன் அதிகாரம் தமிழனுக்கு எதிரானது. பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை மறுகுடியேற்றம் செஞ்சிட முடியும். ஆனால் நெய்வேலியிலே பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எடுத்த இடத்திலே, மீத்தேன் ஈத்தன் எடுத்த இடத்திலே, அணு உலை ஸ்டெர்லைட் வச்ச இடத்திலே என் மக்களை மறுகுடியேற்றம் செய்ய முடியாது. அப்ப சொந்த நிலத்திலேயே நான் நிலத்தை இழந்து அகதியாக்கப்படுறேன், வாழ்விடத்தை இழந்து ஏதையாக அகதியாக வெளியேற்றப்படுறேன், நிலமற்ற கூலியாக்கப்படுறேன். எங்களுக்கு தற்சார்பு எவனையும் சாராத வாழ்க்கை வேளாண்மை தான். நான் உழுவேன், வேளாண்மை செய்வேன், அதுல அறுப்பேன், வைக்கல மாட்டுக்கு போடுவேன், வைக்கல் சாணியை போடுவேன், அது கொண்டு நிலத்துல போடுவேன், உழுவேன், என் அரிசியை எடுத்துக்கிட்டு தவிடு அதுக்கு போடுவேன். எங்களுக்குள்ள ஒரு தற்சார்பு வாழ்க்கை அதை காலி பண்றான். முதலாளிக்கு 2000 ஏக்கர் விளைநிலத்தை எடுத்து கொடுத்துட்டான். இப்ப தொழிற்சாலை வந்துருச்சு. தொழிற்சாலையில என்ன தயாரிப்ப உனக்கு தெரியாது. தொழிற்சாலை வர்ற கழிவை எங்க ஊத்துவ? என் நிலத்துல ஊத்துவா, என் குளத்துல ஊத்துவா, ஏரியில் ஊத்துவா, ஆத்துல ஊத்துவா. அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு சாகணும். எப்படி ஆத்தில தண்ணி என்ன நேரத்தில் வருதுன்னு? இதே நெடுவாசல் கதிராமங்கலம், இதே தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் நிறத்துல தண்ணி மஞ்சள் நிறத்துல வந்தது. மண்ணெண்ண மஞ்சள் நிறத்துல சோறை ஆக்கினால் எலுமிச்சஞ்சோறு மாதிரி வரும். நீ வா எண்ணூர் அனல் மின் நிலையத்துக்கு வா, அங்க இருக்கிற உலர் சாம்பல் பாரு. அங்க வாழ்கிற மக்கள் காற்றை சுவாசிக்க முடியாது, சாம்பலைத்தான். ஏற்கனவே நீ சுவாசிக்கிறது காற்று இல்லை, கந்தக தூசி. கார் வெளியிடுகிற நச்சு ஆலைகள் வெளியிடுகிற புகையை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார். பிறக்கும் போது குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறது என்றால் தாயின் வயிற்றில் இருந்து வரும்போதே நோயோட வருகிறது. இதுல சிக்கல் என்னடா தயாரிப்பான்? பாலித்தீன், பிளாஸ்டிக். பிறந்த குழந்தையின் தொப்புள் கொடியிலே பிளாஸ்டிக் துகள்கள். வேணா இருக்கு வலைவெளியில போட்டு காட்டுறேன், அடுத்த தடவை போட்டு காட்டுறேன். விந்த அணுக்களுக்குள்ளே பிளாஸ்டிக் துகள்கள். நான் சொன்ன பொய் சொல்ல அந்த பைத்தியக்கார பையன். எதுவுமே நான் பேசும்போது புரியாது, நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது, பாதிக்கும் போதுதான் நான் சொல்றது உனக்கு புரியும். பிளாஸ்டிக் தயாரிப்பான், அந்த கழிவு கொண்டு நம்ம ஆத்துல ஊத்துவான், கிணத்துல ஊத்துவான், குளத்துல ஊத்துவான், குழிய தோண்டி ஆழ்குழா கிணறுக்குள்ள பூமிக்குள்ள ஊத்திட்டு போயிடுவான். நிலம் நஞ்சாயிரம், நீர் நஞ்சாயிரம். இந்த ஆலை கழிவு பாலாறு தண்ணி, காவிரி தண்ணி திறக்கும் போதெல்லாம் ஒரு ஆள் உயரத்துக்கு நுரையா தண்ணி வருது. அப்படிதான் அதுக்கு முன்னாடி வந்துச்சா? தண்ணி வருதா, நுரை வருதா? இங்க இருக்க அமைச்சர்கிட்ட கேட்கறதுக்கு மக்கள் நிறைய சோப் போட்டு குளிச்சு விடுறாங்கன்ட்டான். இந்த மாதிரி அறிவாளிகளுக்கு ஓட்டு போட்ட கூட்டமே ஒண்ணு என்ன செய்யுது? தர்மாக்கோளை விடுறது, கடல்ல மீன் வளர்த்த பெருக்கிறோம், சட்டியில மீனை வச்சு மீன் கடலுக்குள்ள விடுறது. இவங்க எங்கடா கண்டுபிடிப்பீங்க? தேடி தேடி பார்த்து ஓட்டு போடுறீங்க நீங்க. இவங்கள எப்படி? இந்த சித்தாடு தொழிற்சாலைகள்ல வர்ற கழிவை இப்ப கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து இந்த பாலாற்று தண்ணியை திறக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆலைகள் இருக்கிற கழிவை தேக்கி வச்சுக்கிறான். நமக்கு தண்ணியை திறக்கும் போது அதோட சேர்ந்து திறக்கிறான். அது வரும்போது அப்படியே நுரையா வருது. அப்ப அந்த நுரை என்ன பண்ணுது? அப்படியே போய் எங்க போனாலும் நிலத்தடி நீர்ல அந்த ஆலை கழிவு நஞ்சு போய் படியுது. அதுல விளையிறது நஞ்சா விளையும். அதை சாப்பிட்டா நீ விஷத்தை சாப்பிடுறியா, உணவை சாப்பிடுறியா? யோசிக்க. இந்த கரையில ஓடுற நதியில இரு கரையிலையும் மானு, மயில், கொக்கு, குருவி, யானை, காட்டெருமை, சிங்கம், புலி, கரடி, காக்க, கொக்கு எல்லாம் அந்த நீரை தான் குடிக்குது. அப்புறம் அந்த நீர் பூமிக்குள்ள போகுது. அததான் நீ ஆள் குழாய் கிணறு போட்டு அல்லது கிணறு வெட்டி குடிக்கிற. இப்ப தண்ணி குடிக்கிறியா, விஷத்தை குடிக்கிறியா? இப்ப இந்த ஆலை தண்ணி எங்க ஊத்துவான்? அங்கதான் ஊத்துவான். போய் பாரா நொய்யலார என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கான்னு போறா. போய் பாடுறா, வைகை போய் பாரா. வாடா உங்களுக்கு வைகைக்கு வாடா, என்னோட வந்து பாரா. ஒண்ணும் கிடையாது, உனக்கு ஒண்ணுமே கிடையாது. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இன்னும் ஒரு முறை இங்க பாரு. உதயசூரிய ரெட்டல, உதயசூரிய ரெட்டல, உதயசூரிய ரெட்டல, உதயசூரிய ரெட்டல. அரை அங்குலம் கூட இந்த நாடு வளர்ச்சியை எட்டல. ஏர்போர்ட் கட்டி பறப்பா தம்பி, கொஞ்சம் போவா தம்பி. அந்த பறக்கும் போது பறந்து போகும்போது வயிற்றுல பசிக்கும் தம்பி. தம்பி அதுக்கு சோறு பூமியில இருந்தா போகணும் தம்பி. எப்படி தம்பி? புரிஞ்சுக்கிச்சா? நான் சொல்றது உனக்கு வேடிக்கை இருக்கட்டே. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிறோம், சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புங்க. ஐயா சயின்டிஸ்ட் ஐயா, உங்களுக்கு சாப்பாடு எங்க சம்சாரி ஐயா அனுப்பணுங்க. விண்வெளிக்கு விண்கலத்தை ஏறினார்கள். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணை நோக்கி விரைந்து பாய்ந்தது விண்கலம். விஞ்ஞானிக்கு சோறு எங்க அப்பா விவசாயி தான் ஊத்தன ராஜா. சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நம்மளவெல்லாம்
மறுபடியும் சொல்றேன், சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வேலைனாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். இப்ப என் தம்பி அருள் சொல்றான்ல, ஏஐ வந்துச்சு, நீ அதுவும் போயிடும். வேலைக்கு என்ன பண்ணுவ? இந்த வர்றா இந்த மகன் தான் வரணும் வேலைக்கு, வழியே கிடையாது. நீ தம்பி பணத்தை சேமிப்ப, லட்ச லட்சமா கோடி கோடியா சேமிப்ப, வங்கியில போட்டு வைப்ப, வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தரும். அப்ப வந்து என்ன நீ புரிஞ்சுக்கணும், எந்த தொழிற்சாலையும் அரிசி பருப்பை உற்பத்தி செய்யாது, வெள்ளைப்பூண்டு வெங்காயத்தை விளைய வைக்காது, அதை நிலத்தில் இருந்துதான் விளைய வைக்கணும். இந்த அடிப்படை ஆய்வு உனக்கு இருக்கு. இப்ப இந்த முதலாளி எல்லாம் இங்க எதுக்கு வந்து தொழிற்சாலை தொடங்கணும்? தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாவம், தமிழ்நாட்டை வளர்த்து எடுக்கணும். படிச்சுட்டு நிறைய பல்லாயிரக்கணக்கில் வேலை வெட்டி இல்லாம இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்னு வேளாங்கண்ணி மாதாண்ட வேண்டிக்கிட்டானா, இல்ல மாரியாத்தாட்ட வேண்டிக்கிட்டானா, இல்ல யாருக்கிட்ட? முதலாளி முதலீடு செய்வது லாப தேவைக்குத்தான், மக்கள் சேவைக்கு இல்லை என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கள் புரிஞ்சுக்கணும். 2000 ஏக்கர்ல அண்ணே அருமையா கரும்பு வருமே, கரும்பு போனா 2000 ஏக்கர்ல கரும்பு எல்லாரும் விளைவிப்போம். நாங்களே விளைவிச்ச அங்கே தொழிற்சாலை, அங்கேயே தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு. எப்படி? கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல், கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டு, கரும்புல இருந்து நாட்டு சக்கரை, கற்கண்டு, வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலையை மேல்மா மக்கள் வாழ்கிற இடத்திலே கட்டுவேன். வேற என்ன கேட்ட? 4000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர் என்று முதலாளி எவன் தெரியாம நச்ச ஆலைகளை நிறுவனி பறிக்கிற அந்த இடத்திலே ஆடு மாடுகள் வளர்க்கிற பண்ணை, நாட்டு கோழி வளர்க்கிற பண்ணை, மாடுனா மாடுல மாடு, பால், பால் இருந்து பாலாடை கட்டி, நெய், தயிர், மோர், அப்புறம் சீஸ், இத்தனை தொழிற்சாலைகளா பைத்தியக்கார பரதேசி, அத்தனை தொழிற்சாலைகளா. மீத்தேன் எடுக்கிறான் தஞ்சாவூர்ல, கடலுக்குள்ள போய் என் தங்கச்சி கார்த்திகா சொன்ன மாதிரி முதல்ல மலையை நொறிட்டான், மலை சார்ந்த இடத்து குறிஞ்சி அடிச்சிட்டான், அடுத்து காடு காடு முள்ளை அடிச்சிட்டான், வயல் சார்ந்த இடத்த மீத்தேன் நக்கி எடுத்துட்டான். இப்ப கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கு அங்க போய் என்ன பண்றான், நெய்கள்ல போய் கடலுக்குள்ள மீத்தேன் எடுக்கிறேன். நீ நல்லா ஆத்தாளுக்கு அப்பளுக்கும் பிறந்தவன், எடுத்துடா எடுத்துருவா, எடுத்துரு நீ. ஏய், இந்த முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்க சீமான நீ பாக்குற, இந்த இங்க பாரு 36 லட்சம் 2 மடங்காங்கி 72 லட்சமா ஆச்சு. நீ செத்தாயிடா, நீ செத்தா, நீ நகரவே முடியாது. என்னை கேட்காம நீ கால் எடுத்துக்க முடியாது. நீ கையெழுத்து போடலாமான்னு என்னை பார்க்கணும். அந்த நிலையை நான் உருவாக்கல, அதுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் மக்களுக்கு ஒன்னே ஒண்ணு வேண்டாம், கடைசியா கற்பனை சாமி என்னை காப்பாத்துன்னு பிரபாகரன் மகன் என்னை அனிலா, அது பாவம், அது 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 பாவம். அவங்களுக்கும் சேர்த்து அண்ணன் கத்திட்டு, அவங்க ஓடணும், காடு வேணும், மழை வேணும்ல. இப்ப என்னன்னா, இப்ப மீத்தேன் என்ன செய்யறது சீமான்? மக்கிய இலைதலை கழிவு, ஆடு மாட்டு கழிவு, கோழி கழிவு, மனித கழிவுல இருந்து எவ்வளவு வேணாலும் இந்த பயோகேஸ், இந்த உயிர் வழிங்கிற இந்த மீத்தேன் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப பூமியை தோண்ட வேண்டியதில்லை, கடலை தோண்ட வேண்டியதில்லை, அவ்வளவுதான். இப்ப என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரிய மூடு, காற்றாலைக்கு வா, சூரிய ஒளிக்கு வா, சூரியனுக்கு எந்த கேடும் இல்ல. அதுக்கு விளைநிலத்தை பறிக்காத, பயன்பாட்டுக்கு இல்லாத விளைச்சலுக்கு பயன்பாடு கரட்டு காடுகளை பயன்படுத்து. இப்ப சாலையில் இருக்கிற இந்த டிவைடர் அதுல பூரம் போடு, எங்கெங்க விளக்கு கம்பங்களுக்கு அதுல பூரம் போடு, எங்கெங்க அரசு கட்டடங்கள் இருக்கும் மேற்கூரை பூரம் சூரிய ஒளி போடு, கழிவறை மேற்கொண்டு போடு, பேருந்து நிலையமா போடு, எல்லா இடத்திலையும் போடு. எந்த கட்டடம் புதுசா கட்டினாலும் மேலே சூரிய ஒளி தகடை பொறுத்தினால்தான் உரிமம் தருவது கொடு. எல்லாம் சரியா ஜர போட்டுவான். உனக்கு என்ன இருக்கணும்? நோக்கம் இருக்கணும். நீ விளைநிலத்தை 5000 ஏக்கர் 6000 ஏக்கர் பறிச்சு அரசு உற்பத்தி செய்ய தனியாற்ற கொடுக்குது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஆபத்தானது அரசு கிட்ட, ஆண்டு உலை ஆபத்தானது அரசு கிட்ட, ஆனால் மின்சாரம் ஆபத்தானது அரசு வச்சிருக்கு. ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாத சூரிய ஒளி காற்றாலையை தனியார் முதலாளிகளுக்கு தரைவாக்கு. அதுக்கான நிலத்தை அரசை ஆக்கிரமித்து எடுத்துக் கொடுக்கு. நிலம் கையகப்படுத்துகிற சட்டம் வேறாபத்தானது. தம்பியார்கள் சொன்னாரு, நிலத்தை எடுக்கும் போது போராடுற உரிமை உனக்கு உண்டு, அதை கேட்கறதா கேட்க வேணாம்ங்கிற உரிமை அரசுக்கே உண்டு. எப்படிப்பட்ட தீர்ப்பு? இந்த மாதிரி எல்லாம் இவங்களால தான் சிந்திக்க முடியும். கட்டும்போது கடலில் நீர்மட்டம் உயரும், அந்த ஓரத்திலே இருக்கிற பவளப்பாறைகள், கடலுக்குள்ளே இருக்கிற காடு பவளப்பாறை, அது அரிதனும் அரிதான இயற்கையின் பெரும் கொடை. அதுலதான் ஏரால் பெரிய பெரிய மீன்கள் அதெல்லாம் வந்து நண்டு எல்லாம் தங்கி முட்டையிட்டு குஞ்சு பிரிச்சு இனப்பெருக்கத்தை செஞ்சு போகும். அது அலையாத்தி காடுகள் இந்த பவளப்பாறைகளை தான் அது பயன்படுத்திக் கொள்ளும் இனப்பெருக்கத்துக்கு. அந்த பவளப்பாறை மேலே
இவன் பல லட்சக்கணக்கான டன் கற்களை எங்கிருந்து எடுப்பான்? நம் பூமி தாயின் மாற அறுப்பா. ஏற்கனவே அறுத்துக்கிட்டு இருக்கான், எம் சாண்டு நிலவை கூட்டிக்கிட்டு இருக்கான். பல லட்சக்கணக்கான டன் மலைகளை அறுத்துக் கொண்டே கொட்டுவான். யாருக்கான லாபம்? அதானிங்கிற ஒரு முதலாளிக்காக என் கடலை கூறுபட்டு விற்கிறான். என் தாயின் உடலை கூறுபட்டு வித்தது போல என் கடலை கூறுபட்டு விற்கிறான். அந்த இடத்துல அவன் நுழைவிட மாட்டான். தனியார் முதலாளிக்கு கப்பல் துறைமுகத்தை கொடுத்து விட்டால் அரசு இயக்கி கொண்டிருக்கிற தாத்தா வாபு காமராஜ் பேர்லையும் நம் பாட்டன் வாபுசி பேர்லையும் இருக்கிற அரசு துறைமுகங்கள் செயல் இழக்கணும். அங்க இழப்பு வரணும், அதானிக்கு லாபம் வரணும் என்றால் இந்த 2 துறைமுகத்தை மூடணும். 6 மாசம் கழிச்சு என்ன பண்ணுவான்? அது சரியாடைன்னு மூடுவான். இப்ப இந்த அரசு போக்குவரத்துக்குள்ள பரிந்துரை எல்லாம் தனியாருக்கு தாரை இருக்கிறான், தொடர் வேண்டிய தாரை இருக்கிறான், விண்ணூர்திய புறம் தாரை வார்த்து கொடுத்துட்டான். அதை போல நம்முடைய இயற்கை துறைமுகத்தை 2ஐயும் மூடிடுவான். அது தொடர்ச்சியா நீங்க கவனிச்சுக்கிட்டே வா. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நுட்பமா வெளியேற்றுவான். ஆனால் என்ன சொல்லுவான்? வேலை வாய்ப்பு வளர்ச்சி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வளர்ச்சி கிழிச்சா 12,100 பேரு 14,000 பேர் வேலைக்கு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கான். எங்க கொடுத்த? 12,100 பேர் பகுதி நேர ஆசிரியரா வீதியில் நிக்கிறான். எங்க கொடுத்த? பலாயிரக்கணக்கில் குப்பை எழுதுற தூய்மை பொறி பணியாளர்கள் வீதியில் நின்று போறாங்க. எங்க கொடுத்த? கொரோனா நேரத்தில் உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த செவிலியருக்கு அரசு பணி நிரந்தரம் என்று சொன்ன. எங்க கொடுத்த? ஏமாத்து. வேலை வாய்ப்பு யார் கொடுப்ப? இந்த முதலாளி யாரு? மேல் மாவட்ட சிப்காட் தொழிற்சாலை ஆரம்பிக்க போற முதலாளி யார்? அந்தியுள்ள பெருந்துறையில் ஆரம்பிக்க போற முதலாளி யார்? இப்போ சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் இப்ப நம்ம கேட்போம், கோயம்பேடுல ஒரு பேருந்து நிலையம் இருக்குல்ல, இருந்தது. எந்த பேருந்துல வந்த பயணியாவது இங்க நெருக்கடிகள் அதிகம், எங்களுக்கு வசதி இல்லை, இதை விட பெரிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று எவனாவது ஒருவன் வீதியில் இறங்கி போறானா? இல்லை. பிறகு 410 கோடி செலவழிச்சு அந்த கிளாம்பாக்கத்தில் போய் கட்டினேன். இங்க பாரு, சென்னையில் மதுரையில இருந்து எங்க ஊர்ல இருந்து ராமேஸ்வரம் சிவகங்கை மதுரையில இருந்து சென்னைக்கு வர 1,500 ரூபாய். இந்த கிளாம்பாக்கத்துல இருந்து சென்னைக்குள்ள வர கிளாம்பாக்கத்துக்கு வர 1,500 ரூபாய். இந்த கிளாம்பாக்கத்துல இருந்து சென்னைக்குள்ள போக 1,500 ரூபாய். எப்படிப்பட்ட வளர்ச்சி பாத்தியா? இது யாரு கேட்டது? அந்த கோயம்பேட்டில் இருந்த பேருந்து நிலையமே போதும், அது தேவை. அங்க பேருந்து நிலையம் கட்டினது தேவை. அது இருக்கும் போதே 410 கோடியை செலவழிச்சு அதிமுக தொடங்குச்சு, அடிக்கல் நாட்டுச்சு. ஐயா ஸ்டாலின் கட்டி முடிச்சு, அவங்க அப்பா வேற வச்சு, அது 100ஆண்டு விழா அப்படின்னு வச்சு அவர் சிலையை வச்சு மேல பார்த்தா உதயசூரியன் சின்னத்தை போட்டு, யாரு அவன் பரம்பரை சொத்தத்தில் கட்டின பேருந்து நிலையம்ல அவங்க சின்னத்தை வச்சு மக்கள் காசுல சின்னத்தை போட்டான். நீ என்னத்தை பார்த்த சொல்லு? புலம்பு. பொங்கல் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க இங்க இருந்து ஊருக்கு போக முடியல, ராத்திரி எல்லாம் இருக்கும்னு. தேர்தல் வரும்போது 500 ரூபாய் எங்கிட்டு நீட்டு ஓட்ட இங்கிட்டு போட்டு எங்களை ரோட்ல போட்டு போயிடுவேன். எப்படி? யாரு கேட்டது? கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை. ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பேராசை. மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையம் என்பது தேவை, எசென்சியல், தேவை, அவசியம். ஆனால் பரந்தூரிலே 5,369 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் என்பது பேராசை. எழுப்புகிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்துல இந்த நாட்டில் இருக்கிற எந்த தலைவனை விட அதிகமா பறக்கிறது நான் தான். ஏன்? தெனாங்கூட்டம். மதுரைக்கு போவேன், கோயம்புத்தூர் போவேன், திருச்சிக்கு போவேன், தூத்துக்குடி போவேன், போயிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் சொந்த விமானம் வச்சு போவான். ஆனால் நான் ஒரு தடவை இங்க வசதி பத்தல அப்படின்னு சொல்லலையே. இந்த நமக்கு இந்த விண்ணூர்தி நிலையத்தை பெருசா கட்டு அப்படின்னு நான் சொல்லலையே. ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்புறேன். கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு இடத்த கொடுத்தது யாரு? மக்கள். மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையத்துக்கு 1,301 ஏக்கர் நிலத்தை கொடுத்தது யாரு? அடி தாங்கல அவனுக்கு. இந்த மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்துக்கு 1,301 ஏக்கர் கொடுத்தவன் யாரு? என் மக்கள் தான். சேலத்தில் இருந்து சென்னைக்கு 4 வழிச்சாலைக்கு இடத்தை கொடுத்தது யார்? நிலத்தை கொடுத்தது யார்? வீட்டை இடிக்க, கடையை இடிக்க அனுமதிச்சவன் யார்? என் மக்கள் தான். ஏன்? தேவை. ஆனால் 8 வழிச்சாலை என்பது பேராசை. அப்ப நீ போறவனா என்ன செய்யணும்? அறிவா இருந்தவன், நாட்டை மக்களை நேசிக்கிற தலைவன் என்ன பண்ணிருக்கணும்? பிரேசில் போல, ஜப்பான் போல மலையை விட்டாம, காடழிக்காம, நிலத்தளிக்காம ஒரே ஒரு தூண் மலைக்கு மேல ஏத்தி அப்படி விரிச்சு 18 வழி கூட போட்டுக்க. மகராசனா கிடா வெட்டி பொங்க வலிக்கிறான், தேங்காய் உடைக்கிறான். அதை விட்டுட்டு மலையை 2 அறுக்கிறது, காடை புறம் அழிக்கிறது, விளைநிலங்கிற புறம் பறிக்கிறது, ரோட போட்டு என்ன பண்றது? அங்க சண்டை. நான் ஜெயிலுக்கு போனேன், என் தம்பி அருள் வந்தாப்ல, வந்தில என்னை ஜெயில தூக்கி போட்டாப்ல.
அங்க நீதிபதி வந்து என்னை பார்த்த உடனே சரி போங்க நீங்க விட்டாப்ல. அதுக்கு கத்துனாங்க பாருங்க, அவரை விட்டுட்டாங்க ஆகும் அப்படின்னு. அன்னைக்கு சொன்னேன், நீ கல்லு தான் கொண்டலாம், ஒரு தடவை நீ ரோடு போட முடியாது, ஒரு நாள் போட முடியாது. அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் நான் சொன்னேன், ஒரு கல்ல கூட போட முடியாது போட விட்டா. அதேதான் இப்ப சொல்றேன், நீ எங்க கட்டின்னு பறந்துள்ள ஏர்போர்ட் கட்டி பறக்க விடுவா. அப்புறம் ஒரு வேலை மயிரும் கிடையாது, தேர்தலாவது ஈரான் போடுறா கூட தடை படுறா. படுறாங்க பாத்துக்கடா பாடா. ஒருத்தன் டிவிக்கிறான், ஒருத்தன் சாராயம் வைக்கிறான். இவங்களை சமாளிக்க பெரும்பாலா இருக்குது. வளர்ச்சி என்பது எது வளர்ச்சி? ஏற்கனவே இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இப்போ அவங்க சொல்றது 100 கோடி, இப்ப 2 கோடிய 24 லட்சம் பேர் பறக்கிறதா, ஒரு 2050 மாதிரி வர்ற போது 100 கோடி மக்கள் பறந்து போய் வரணும்னா இந்த நாட்டில் இருக்கிற மொத்த பேரையும் வேற எங்கேயும் ஒன்று இறக்கி விடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இங்க வச்சு வேலை கொடுக்கறதா இல்ல. அதனால நீ என்னைய 26ல ஆரம்பிப்பேன் இருக்கான், 26ல நீ ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா அது கடை முடிஞ்சிடும், நீ நிம்மதியா படுத்து தூங்கலாம். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஓட்டை விவசாயிக்கு போட்டு வீட்டுல போய் நிம்மதியாக நாட்டை என்று கொடுத்து. தம்பி பரந்தூருக்கு மட்டும் இல்ல தம்பி, எல்லா ஊருக்கும் தான் இது. அண்ணன் விவசாயத்துல பிரச்சனை, அண்ணன் மீன் பிடிக்க போல என்ன பிரச்சனை, அண்ணன் வாத்தியாருக்கு வேலை இல்லைன்னா எதா இருந்தாலும் ஒரே தீர்வு தான். மக்களின் பிரச்சனையை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். இந்த இப்ப நேரம் இல்லை, இந்த மறுபடியும் மலைகளின் மாநாடு இருக்கு, அப்புறம் 14ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, அங்க கூட்டம் இருக்கு, அப்புறம் கடலம்மா மாநாடு இருக்கு, தண்ணீர் மாநாடு இருக்கு, டிஎன்பிசி மாணவர்கள் எழுதினவனுக்கு போராட்டம் இருக்கு. தின வேலை தான், வண்டியிலே தலையணை எல்லாம் வச்சுக்கிட்டோம், அங்கே அடுப்பு கிடுப்பு வச்சுக்கிட்டோம், அங்க ரொட்டியை கிட்டே சுட்டு தின்னுக்கிட்டு போறது. இங்க என்னப்பா பிரச்சனை, சத்த நிற்பாட்டுப்பா போடுப்பா அப்படின்னு போராடிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்ப எல்லாரும் சொந்தங்களே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விளை நிலங்களை வாழ்விடங்களை இழந்து தாய் நிலத்திலே அகதியாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் என்ற புரிதல் உங்களுக்கு வரணும். இந்த மண்ணிலே காஞ்சிபுரத்திலே என்னுடைய 26 சட்டமன்ற தேர்தலிலே என்னுடைய அன்பு தங்கை, பெருமைக்குரிய மகள், நம்முடைய தாத்தா முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் தமிழுக்கும் தமிழருக்கும் அதன் உரிமைக்கும் இறுதி மூச்சு வரை உழைத்த பேரறிஞர் பெருந்தகை. தமிழ் தேன் சொட்டு மொழியடா, தமிழ் தேன் சொட்டு மொழியடா, படித்தேன், உழைத்தேன், கொடுத்தேன், ரசித்தேன், பார்த்தேன், சிரித்தேன் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி தேன் 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 என்று தேன் சொட்டும் மொழியடா என் தமிழ் என்று மொழிந்த நம்முடைய முதுபெரும் அறிஞன் முத்தமிழ் காவலர் தாத்தா கியாபே விஸ்வநாதன் அவருடைய அன்பு பேத்தி என் தங்கை வெற்றி செல்வி அவர்களை இந்த களத்தில், இந்த நிலத்தில் வேட்பாளராக உங்கள் மகன் நிறுத்துகிறேன். என் அன்பு சொந்தங்களே, என் தங்கை வெற்றி செல்வியை வெற்றி செல்வியாக ஆக்கி சட்டசபைக்குள் நுழைய வையுங்கள். உங்கள் பிரச்சனையை உங்கள் மகன் பேச வேண்டியதில்லை, உங்கள் மகள் என் தங்கை பேசுவாள். அவளுடைய வெற்றி என்பது தமிழ் பேரினத்தின் வெற்றி. நம் தாத்தா கியாபே விஸ்வநாதருக்கு தமிழ் தன்மானமிக்க தமிழ் மக்கள் செலுத்துகிற வெற்றி, அவர்களுக்கு காணிக்கையாக்குற வெற்றி என்பதை கவனத்தில் வையுங்கள். நாம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு, இது ஒரு சின்ன ஒரு தொடக்கம் தான். தேர்தல் களம் இருக்கிறது, தினம் பல்வேறு மேடைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த கருத்தை எடுத்து வைத்து நாம் இதை வலிமைமிக்க ஒரு சிக்கலாக, பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் அதிகாரத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம். அப்படி இல்லை என்றால் டங்ஸ்டன் தொழிற்சாலை கைவிட்டது போல பரந்தூர் நிலையத்தை கைவிடும் வரை உங்கள் மகன் களத்திலே நிற்பேன் என்கிற உறுதியை தருகிறேன். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உங்களுடைய 26 சட்டமன்ற தேர்தலின் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை வெற்றி செல்வி. நம்முடைய சின்னம் விவசாயி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். உறவுகளே, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியைச் சேர்ந்த உறவுகள் அண்ணனுக்கு நினைவு பரிசை வழங்க இருக்கிறார்கள்.